வெல்கம் பேக் டு நிறைக்குளம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி 5th ஸ்டாண்டர்டோடைய 8th லெசன் வே தின் பி கியா தின் தே பற்றி பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். வேனா அந்த, தின்னா டே, அந்த நாளும், பி மீன்ஸ் ஆல்சோ அந்த நாளும் கூட, கியா தின் தே, கியானா வாட் என்ன, தின்னா நாள், நாளாக இருந்துச்சு, தே வந்து பாஸ்ட் டென்ஸ், அந்த நாள் எப்படி இருந்திருக்கும், அந்த நாள் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. ஃப்யூச்சர்லேருந்து நம்மளுடைய காலத்தை பற்றி அவங்க யோசித்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். घटना महत्वपूर्ण थी वरना कुम्मी अपनी डायरी में उसे क्यों लिखती. घटना இன்சிடென்ட் அர்த்தம். அந்த நிகழ்ச்சி வந்துட்டு மகத்துவபூர்ணம், மொத்தம் இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ணனா ஆர்எல்ஸ்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா கும்மிங்கிறது நம்ம ஹீரோயின். அவங்க வந்துட்டு அப்படி டைரிமே அப்படின்னா தன்னுடைய டைரியில் வந்துட்டு உசேனா அதை வந்துட்டு கியோனா ஏன் வந்துட்டு லிக்குத்தினா எழுதியிருக்க போகிறாங்க. अपनी डायरी में उसने 17 मई सन 2155 की रात को लिखा. अपनी டைரி அப்படின்னா தன்னுடைய டைரியில் வந்துட்டு உஸ்னேனா அவங்க யார், கும்மி வந்துட்டு 17 மைனா மே மந்த்னு அர்த்தம். மே மந்த் 17 அன்னைக்கு எழுதியிருக்காங்க. சன் 2155 அப்படிங்கிற ராத்திரி நைட் டைமில் வந்துட்டு லிக்கான எழுதியிருக்காங்களாம். आज रोहित को सचमुच की एक पुस्तक मिली थी. ஆஜ்னா டுடே, இன்னைக்கு வந்து ரோஹித்துக்கு வந்துட்டு சச்முச்னா ரியலின்னு அர்த்தம், உண்மையாக வந்துட்டு கி ஏக்னா ஒரு புஸ்தகம்னா புக்கு வந்துட்டு மில்லியில் கிடச்சிதாமா. வகு புஸ்தக் பகுத் புராணி தீ. வகு புஸ்தக் அந்த புக்கு வந்துட்டு பகுத் ரொம்பவே புராணி ஓல்டு, அது பழைய புக்காமா. कुम्मी के दादा ने बताया था कि जब वे बहुत छोटे थे तब उनके दादा ने कहा था कि उनके जमाने में सारे कहानियाँ कागज पर छपती थी और पढ़ी जाती थी. கும்மியோடைய தாதானா தாத்தான்னு அர்த்தம். கும்மியோட தாத்தா இருப்பாங்களே அவங்க பத்தாயா டோல்டு சொல்லியிருக்காங்களா. என்ன அப்படின்னா ஜப் எப்போ சொன்னாங்க, ஜப்னா வென், எப்போ அப்படின்னா பகுத் சோட்டேத்தே, பகுத்னா ரொம்பவே சோட்டேனா ஸ்மால், ரொம்ப குட்டி இருக்கும் போது அவங்க தாத்தா சொல்லியிருக்காங்களாமா. என்ன அப்படின்னா தப்னா வென், எப்போ வந்துட்டு உன்கே தாதானே, அவங்களுடைய தாதா அந்த தாத்தா இருக்காங்களே அவங்க கஹாத்தா சொன்னாங்கன்னோ. என்ன அப்படின்னா உன்கே ஜமானுமே, உன்கேனா அவங்களுடைய ஜமானா செஞ்சுரின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட காலகட்டத்தில் வந்துட்டு சாரே கஹானியாங்க, சாரினா ஆல், எல்லா கஹானா ஸ்டோரிஸ்னு அர்த்தம். எல்லா ஸ்டோரிஸும் வந்துட்டு காகஜ்னா பேப்பர், அந்த பேப்பரில் தான் வந்துட்டு சப்தினா பிரிண்ட்னு அர்த்தம், அந்த பேப்பரில் தான் பிரிண்டடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் நான் மற்றும் படி ஜாத்தி, படினா ரீட்னு அர்த்தம், படி ஜாத்தினா படிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. पुस्तकों में पृष्ठ होते थे जिस पर कहानियाँ छपी जाती थी और हर पृष्ठ पढ़ने के पश्चात दूसरे पृष्ठ पलटकर आगे पढ़ना होता था. புஸ்தகம்னா அந்த புக்ஸை வந்துட்டு புருஷ்னா பேஜஸ்னு அர்த்தம். அந்த புக்ஸில் என்ன இருக்குமா, பேஜஸ் வந்துட்டு ஹோத்தேனா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த புக்ஸில் வந்து பேஜஸ் இருந்துச்சா, ஜின் பண்ண அது மேலே தான் வந்துட்டு கஹானி அந்த ஸ்டோரிஸ் வந்துட்டு சப்பினா பிரிண்ட் ஆகி ஹோத்தே இருந்துச்சா. அவர் மற்றும் ஹர்னா ஒவ்வொரு புருஷ்னா பேஜஸும், பட்னேக்கே பாத், பட்னேனா அந்த படிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஃபஸ்ட்னா ஆஃப்டர்னு அர்த்தம். படித்ததுக்கு அப்புறம் தூஸ்ரா புருஷ்னா அனதர், இன்னொரு புருஷ்னா பேஜை வந்துட்டு பலட்னா டேர்ன் அர்த்தம். அதாவது ரிவர்ஸ் பண்ணி வந்துட்டு ஆகே பண்ணா ஹோத்தா, ஆகேனா முன்னாடின்னு அர்த்தம், பண்ணா படிக்கிறது, அதாவது மூவிங் ஃபார்வர்ட், முன்னேறி போகிறதுன்னு சொல்லுவேன். அடுத்தது படிக்கிறது ஹோத்தாத்தா இருந்துச்சாமா. सारे शब्द स्थिर रखता थे, चलते नहीं थे जैसे आजकल पर्द पर चलते हैं. சாரே சாரினா ஆல், எல்லா சப்த அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ஸ்திர் ரகுத்தே, ஸ்திர்னா நிலையா, அதாவது பொசிஷன் சொல்லுவாங்க. ஸ்திர் ரகுத்தேனா இருக்கிறது, நிலையா இருக்குமா, எங்கும் ஓடாதாமா. சல்தேனா போகிறது, நகினா நெகட்டிவ் இல்லையா, எங்கேயும் ஓடாத, எங்கேயும் போகாதாமா. ஜெய்சன் லைக் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா எதை மாதிரி அப்படின்னா ஆஜ்கல் நவடேஸ், இந்த காலகட்டத்தில் பர்து பர் சல்தே, பர்துனா ஸ்க்ரீன் அர்த்தம். நம்ம தெரியுதா, மானிட்டர் ஸ்க்ரீன்ல என்ன பண்ணுவோம், நம்ம எழுத்தை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு எழுத்து போயிட்டே இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. பர்துனா ஸ்க்ரீன், पर चलते போறதுன்னு அர்த்தம். ரோஹித் ने कहा था कितनी पुस्तकें बेकार जाते होगे. ரோஹித் அந்த கும்மியோட ஃப்ரெண்டு ரோஹித் வந்துட்டு கஹானா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா கித்தனே ஹவு மெனி, எவ்வளவு கிதாபின புக்கு வந்துட்டு பேக்கார்னா ரூயின்னு அர்த்தம், அழிஞ்சு போறதுன்னு சொல்லுவாங்க, வேஸ்டா போறதுன்னு சொல்லுவாங்க. பேக்கார் ஜாத்தி ஹோகி, ஜாத்தினா போறது, ஹோகினா மேபி எவ்வளோ புக்கு வேஸ்டா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏக் பார் படி அவர் ஃபிர் பேக்கார் ஹோகி. ஏக் பார்னா ஒரு தடவை, படினா ரீட் படிக்கிறது, அவர் மற்றும் ஃபிர்னா ஆஃப்டர், அதுக்கப்புறம் பேக்கார் ஹோகி, பேக்கார்னா வேஸ்ட், அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிருந்துருக்கு, ஹோனா ஹேப்பன் வேஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. अब तो हमारी टेलीविज़न के पर्दे पर न जाने कितने किताबें की सामग्री आ जाते हैं और फिर भी यह पुस्तक नई की नई रखती है.
अब அப்படின்னு நான் இப்போ வந்துட்டு तो हमारे टेलीविजन के पर्दे हमारे நம்மளுடைய டெலிவிஷன் அந்த டிவி இருக்கு இல்லையா அதோடைய பருதுனா ஸ்க்ரீன்ல வந்துட்டு பர் ந ஜானே ஜானேன்னா தெரியறது அர்த்தம் ந ஜானே நமக்கு தெரியல என்ன தெரியல அப்படின்னா இத்தனி புஸ்தகே கித்தனை எவ்வளவு புஸ்தகே புக்ஸ் வந்துட்டு கி சாமகிரி ஆஜாத்தி சாமகிரி மெட்டீரியல் வந்துட்டு ஆஜாத்தி ஆனா வருது எவ்வளோ புக்ஸோட மெட்டீரியல் வந்து நமக்கு தெரியும் இல்லையா அவர் நான் மற்றும் ஃபிர்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம் அப்படி இருந்தும் கூட வந்துட்டு எஃகு புஸ்தகம் அந்த புக்கு வந்துட்டு நைனா நியூன்னு அர்த்தம் புதுசாகவே வந்துட்டு ரகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹித் கும்மி நேபி ரோஹித்துக்கும் கி ஹாமே ஹா மிலாயி கும்மி என்ன பண்றாங்க ரோஹித் சொல்றதுக்கு வந்துட்டு ஹாமே ஹானா எஸ்ன்னு அர்த்தம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மிலாயினா மீட்னு சொல்றாங்க फिर पूछा फिर आफ्टर அதுக்கப்புறம் பூச்சானா ஆஸ்க் கேக்குறாங்க தும்ஹே வகு புஸ்தக் கஹா மிலி தும்ஹேனா உனக்கு வந்துட்டு வகு புஸ்தகம் புக் அந்த புக் வந்துட்டு கஹாங் மிலி கஹாங்னா எங்க மிலினா கேட்டு உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் கேக்குறாங்க ரோஹித்னே பத்தாயா ரோஹித் வந்து பத்தாயா சொல்றாங்களா अपने घर में एक पुराने डिब्बे कहीं दबा पड़ा था उसी को फेंक रहे थे कि उसमें से एक पुस्तक मिली अपने घर में अपने தன்னுடைய கர்னா ஹவுஸ்ல வந்துட்டு एक पुराने டிப்பானா பாக்ஸ்னு அர்த்தம் ஏக்னா ஒரு புராணினா ஓல்டு ஒரு பழைய பாக்ஸ் வந்துட்டு கஹினா சம்பர் எங்கேயோ வந்துட்டு தபா படாத்தா தபானா பிரஸ்ன்னு அர்த்தம் அது அமுங்கி போயிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த தகர பெட்டிலாம் இருந்துச்சு அமுங்கி இருக்குல்லையா அந்த மாதிரி தபா படாத்தா அமர்ந்து இருந்தது உசிக்கோ அதை வந்துட்டு ஃபேங்க் ரகேத்தே ஃபேங்க்னா த்ரோன்னு அர்த்தம் விட்டதுன்னு சொல்லுவாங்க ஃபேங்க் ரகேத்தே அதாவது நாங்கள் தூக்கி போடுறோம் கி உஸ்மேனா அதில் வந்துட்டு எக் புஸ்தகம் அந்த புக்கு வந்துட்டு மில்லினா கெட்டு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க इसमें क्या लिखा है इसमें ना அதில் क्या வாட் என்ன लिखा எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க ஸ்கூलों के बारे में लिखा है स्कूलों के बारे में பற்றி அதாவது ஸ்கூல்ஸை பற்றி வந்துட்டு लिखा எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க கும்மினே பிரஷன் கியா கும்மி வந்துட்டு பிரஷன் கொஸ்டின் கேட்குறாங்க உஸ்கே விஷயமே லிக்னேக்கோ ஹை கியா उसके विषय में விஷயம்னா சப்ஜெக்ட் அதை பற்றின்னு சொல்லுவோம் அந்த விஷயத்தை பற்றி வந்துட்டு லிக்னே எழுதுறதுக்கு தான் வந்துட்டு கியானா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க हर विद्यार्थी के घर पर एक मशीन होते हैं जिसमें टेलीविजन की तरह एक पर्दा होता है रोज नियमित रूप से उसके सामने ஹர் வித்யார்த்தி ஹர்னா ஒவ்வொரு வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய கர்னா ஹவுஸ் வீட்லேயும் வந்துட்டு பர் ஏக் மிஷின் அர்த்தம் ஒரு மிஷின் வந்துட்டு ஹோத்தின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிஸ்மி அதில் வந்துட்டு டெலிவிஷன் கி தரக்னா டைப்னு அர்த்தம் டெலிவிஷன் மாதிரியே வந்துட்டு ஏக் பர்தானா ஸ்க்ரீன் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் அதாவது கம்ப்யூட்டரில் சொல்கிறாங்க ரோஜ்னா டெய்லி வந்து நியமித் ரூப் கண்டினியூஸ்னு அர்த்தம் ரெகுலரானு சொல்லுவாங்க இல்லையா அதை ரெகுலரான ரூப்னா ஃபார்ம் வடிவத்தில் உஸ்கே சாம்னே அதுக்கு சாம்னேனா ஃப்ரண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பைட்னா சிட்டு உட்காந்துக்கிட்டு ஹமேனா நம்ம வந்து என்ன பண்ணோம் வகு சப்னா வகுனா அதோட சப்னா ஆல் இல்லை யாதுனா மீன்ஸ் ஞாபகப்படுத்துன்னு சொல்லியா மெமரின்னு சொல்லியா யாது கர்னா ஓத்தாய் நம்ம என்ன பண்ணணும் அதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஜோ வகு மிஷின் ஹமே பத்தாதே எதை ஞாபகம் வச்சுக்கணும் ஜோனா விச் எது அப்படின்னா வகு மிஷின் அந்த மிஷின் வந்து ஹமே நமக்கு பத்தாத்தினா சொல்றது அது என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் ஸ்கூல்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க सारा गृह कार्य करके दूसरे दिन उसी मशीन में डाल देना होता है सारा எல்லா கிரகக்காரியம் ஹோம்ஒர்க்னு அர்த்தம் கிரகனா ஹோம்னு அர்த்தம் காரியனா ஒர்க் அதாவது ஹோம்ஒர்க்கையும் கற்கே செஞ்சுட்டு தூசரே ஆனது இன்னொரு தின டே மறுநாள் என்ன பண்ணணும் உசி மிஷின் அந்த மிஷினில் வந்துட்டு டால் தேனா ஹோத்தாங்க டால்னா புட்டுன்னு அர்த்தம் டால் தேனா நம்ம போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க हमारी गलतियाँ बताकर फिर वग हमें समझाते हैं हमारी நம்மளுடைய கலத்தினா ராங்னு அர்த்தம் நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் பத்தானா சொல்லிட்டு ஃபிர்னா ஆஃப்டர் அதுக்கப்புறம் வக்னா அது என்ன பண்ணும் ஹமே நமக்கு சமஜானா புரிய வைக்கிறது அர்த்தம் நமக்கு புரிய வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க एक विषय पूरा होने पर वही मिशन हमारी परीक्षा लेकर हमें आगे पढ़ना आरंभ कर देते हैं एक விஷயம்னா சப்ஜெக்ட்னு அர்த்தம் ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு பூரா ஹோனே பூரானா கம்ப்ளீட்னு அர்த்தம் பூரா ஹோனேனா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வகினா அந்த மிஷின் என்ன பண்ணுவோம் हमारे परीक्षा लेकर நமக்கு வந்துட்டு பரீட்சா ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு லேக்னா டேக்னு அர்த்தம் ஒரு டெஸ்ட்டை வச்சு நம்மள என்ன பண்ணோம் ஆகினா முன்னாடின்னு அர்த்தம் படிக்க நெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு வந்துட்டு ஆரம் கர்தேத்தி ஆரம்பம் ஸ்டார்ட் கர்தேத்தி நம்மள ஆரம்பிச்சு விடும் அப்படின்னு சொல்றாங்க
ககுதே ககுதே கும்மி தக் கயி थी ககுதே சொல்றேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டா கும்மி தக்குன்னா டயர்ட்னு அர்த்தம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. அந்தமே போலி அந்தன எண்டு கடைசியா வந்துட்டு போலினா டெல்னர் சொல்றாங்களா கித்தனை உபாவு ஹோத்தி ஹை எகு சாரா ஸ்கூல் கா காம் கித்தனை ஹவு மெனி எவ்வளவு உபாவுனா ரொம்ப போரிங் சொல்லுவோம், எவ்வளோ போரிங்கான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கு சாரா இந்த சாரான ஆள் இதெல்லாம் ஸ்கூல் காம் ஸ்கூலோடைய ஒர்க் காம்னா ஒர்க்னு அர்த்தம், ஸ்கூல் வேலையில எவ்வளோ போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கும்மி. ரோஹித் முஸ்குராते हुए इसकी बातें सुन रहा था. ரோஹித் என்ன பண்றாங்க முஸ்குராते ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு உஸ்கி பாத்தே அவ சொல்லக்கூடிய அந்த பாத்தே வார்த்தைகளை வந்துட்டு சுன் ரகா தா சுன்னா ஹியர்னதை கேட்டுட்டு இருக்காங்க. அரே புத்து ஜெய்சே ஸ்கூல் கா வர்ண இஸ் புஸ்தக் மே ஹை வக இஸ்ஸே பின்ன ஹோத்தா ஹை. அதே புத்துனா அந்த இன்னசென்ட் சொல்லுவாங்க இல்லையா, இன்னசென்ட் சொல்லிட்டு ஜெய்சே லைக் தட் ஸ்கூல்கா வர்ணன் ஸ்கூலோடைய அந்த வர்ணிக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இஸ் புஸ்தக் மேஹே இந்த புக்கில் வந்துட்டு இந்த புக்கில் இருக்கிறது, அதாவது இந்த புக்கில் வந்து ஸ்கூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது. வகு இசை பின்ன ஹோத்தேன் வகு அது வந்து என்ன இசை இதில் வந்துட்டு இதில் இருந்து பின்ன டிஃப்ரெண்ட்டு நீ சொல்கிறதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் மாறுபட்டு இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. इसमें तो उन स्कूलों के बारे में लिखा है जो सदियों पहले होते थे. इसमें இதில் வந்துட்டு உன் ஸ்கூலும் அந்த ஸ்கூல்ஸை கே பாரேமே பாருன்னு 10 ஸ்கூல்ஸை பற்றி லிக்கான எழுதப்பட்டிருக்கான். ஹை ஜோனா விச் எது அப்படின்னா சதியும் பகலே சதியும் செஞ்சுரிஸ் பகலேன்னு பிஃபோர்னு அர்த்தம், அது ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி ஹோத்தேன்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கும்மி கே மன்மே குச் உத்சுகத்தா ஜாகி கும்மியோடைய மனசில் வந்துட்டு குச்சுனா கொஞ்சம் உத்சுகத்தா ஹாப்பினஸ் சந்தோஷம் வந்துட்டு ஜகினா அவேக்னு அர்த்தம் எழுகுது, சந்தோஷம் எழுகுது. போலின்னு சொல்கிறா என்ன சொல்கிறா அப்படின்னா फिर भी उनके यहाँ मिशन के बने अध्यापक तो होते ही होंगे. फिर भी அப்புறமும் கூட பீனா ஆல்சோ ஆஃப்டரும் கூட என்னது உன்கே ஜஹா அவங்களுக்கு ஜஹானா யஹானா பிளேஸ்னு அர்த்தம், அவங்களோட பிளேஸில் மிஷின்கே மிஷினால் பனேனா ஆகுன அத்தியாபக் தான் டீச்சர் தான் வந்துட்டு ஹோத்தேனா இருக்கிறது, ஓகேனா மேபி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. कुम्मी को याद आया कि एक बार जब उससे भूगोल में रोज वही गलतियां होने लगी थी तो उसके माँ ने मुहल्ले के अध्यक्ष को बताया था. கும்மிக்கு வந்துட்டு யாதனா ஞாபகம்னு அர்த்தம், ஆயனா வர்றது ஞாபகம் வருது என்ன அப்படின்னா ஏக் பார்னா முறைன்னு அர்த்தம், ஏக் பார்னா ஒரு தடவை வந்துட்டு ஜப்னா வென் எப்போ வந்துட்டு உஸ்கே பூகோல் மே உஸ்கேனா அவளுடைய பூகோல்னா அந்த இது ஜாகிரபி சொல்லுவோம் என்னது புவி சார்ந்த அந்த இதை வந்து பூகோல்னு சொல்லுவாங்க. ரோஜ்னா டெய்லியும் வந்துட்டு வகி அவங்க வந்து கலத்தினா ராங்னு அர்த்தம், தப்பு வந்துட்டு ஹோனே லகி அதாவது தப்பு வந்துகிட்டே இருக்கும்போது தோணதேன் அப்புறம் உன்கிமா அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா முகலேக்கு முகலேனா ஸ்ட்ரீட் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பத்தாயானா சொல்லியிருக்காங்க. தப்பு ஏக் ஆத்மி ஆயாத்தா தப்புனா அப்போ என்ன பண்ணாங்க ஏக் ஆத்மி ஒரு மனுஷங்க வந்துட்டு ஆயனா வந்தாங்களாம். அவர் நான் மற்றும் உஸ்னே உஸ் மிஷின் கே புர்ஜே அழகு கர் தியே தே. அவங்க என்ன பண்ணுறாங்க உஸ் மிஷின்க்கு அந்த மிஷினில் இருக்கக்கூடிய புர்ஜேனா பார்ட்ஸ்னு அர்த்தம், ஒரு பகுதியும் வந்துட்டு அழகுனா டிஃப்ரெண்ட் அர்த்தம், தனித்தனியாக அழகு கருதினா தனித்தனியாக பாட்டாக பிரித்து வச்சுட்டாங்க. தப் உஸ்கே मन की मन यग मनाया था कि एक वग आदमी इस बोर करने वाले अध्यापक को पुनः जोड़ ना पाए तो उसे हमेशा के लिए छुट्टी मिल जाए. தப்புனா அப்போ வந்துட்டு உஸ்னே அவ வந்துட்டு என்ன பண்றா மண்ணா மனசுக்குள்ளே இந்த கும்மி வந்துட்டு மனாயனா திங்க்னு அர்த்தம், அவங்க யோசிக்கிறாங்க, மனாயனா அக்செப்ட்னு அர்த்தம் அது ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம், அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா வக ஆத்மி அந்த மனுஷன் வந்துட்டு இஸ் போர் கர்னே வாலே அத்தியாபக்கோ போர்னா போர் பண்ணக்கூடிய அதை போர் அடிக்கக்கூடிய அந்த அத்தியாபக கர்னேவால செய்யக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அத்தியாபகம்னா டீச்சர் என்ன பண்ணணும் புண்ணகுன்னா அகைன் திரும்பவும் ஜோட்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம், நான் வந்துட்டு ஸோ சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. தோனா தென் அப்போ தான் என்ன பண்ண முடியும் அவளுக்கு வந்துட்டு हमेशा के लिए हमेशा ஆல்வேஸ் எப்போவுமே வந்து சுட்டி மில் ஜாயே சுட்டினா லீவ்னு அர்த்தம், மில்னா கெட்டுன்னு அர்த்தம், அதாவது சுட்டி லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். लेकिन उस आदमी ने मिशन को फिर से जोड़कर उसकी माँ को बताया था. लेकिन பட் ஆனால் உஸ் ஆத்மி அந்த மனுஷன் என்ன பண்ணுறாங்க அந்த மிஷினை ஃபிர்னா அகைன் திரும்பவும் வந்துட்டு ஜோடுனா ஜாயின் பண்ணிட்டு உஸ்கி மாக்கோ அவங்க அம்மாலேயே அவங்க அம்மாவுக்கு பத்தாயத்தனா சொல்கிறாங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா लगता है मिशन के भूगोल की चक्र कुछ तेजी रफ्तार पर थी, सो अपने बेटे के लिए उसे समझाना कठिन हो गया था.
லகத்தா லகத்தா ஃபீல்ஸ் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மிஷின் கே பூகோல் கி சக்கர மிஷினில் இருக்கக்கூடிய அந்த பூகோல் அந்த ஜாகிரபிக்கான அந்த சக்கரை அந்த சக்கரம்னு சொல்லுவாங்களே அந்த இது வீல் வந்துட்டு குச்சி தேஜ் ரஃப்தர் குச்சின்னா கொஞ்சம் தேஜ்னா ஃபாஸ்டான ரஃப்தர்னா ஸ்பீடில் வந்துட்டு பருத்தி அதில் இருந்துருக்குது சோனா சோதான் அதனால வந்துட்டு ஆப்கி லடுக்கி உங்களுடைய லடுக்கி அந்த பொண்ணு வந்துட்டு கேலியா அவங்களால வந்துட்டு உசேனா அதை வந்து சம்ஜானா புரிஞ்சுக்கிறது கட்டின் ஹோகை கயாத்தா கட்டினா ஹார்ட் ரொம்ப கடினமாக ஹோகை ஆகிருச்சு போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க मैंने अब उसकी गति कुछ धीमी कर दी है सो आशा है अब ठीक रहेगी மேனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு உஸ்கி கத்தினா ஸ்பீட்னு அர்த்தம் உஸ்கி கத்தினா அதோட ஸ்பீடை வந்துட்டு குச்சுனா கொஞ்சம் தீமினா ஸ்லோ கர்தி ஹை கர்னா செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோனா அதனால ஆஷானா ஹோப்னு அர்த்தம் நம்பிக்கை எனக்கு இதுக்கு என்ன அப்படின்னா அப்பு டீக் ரஹேகா அப்படின்னா நான் இப்போ வந்து டீக்னா கரெக்ட்னு அர்த்தம் டீக் ரஹேகே அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லி சொல்கிறாங்க और कुम्मी को उसी समय भूगोल का सबक सीखने बैठे जाना पड़ा था मन ही मन वह उस मिशन अध्यापक को कोसती रही थी और நான் மற்றும் கும்மிக்கு வந்துட்டு உசி சமய டைம் உசி சமயம் அந்த டைம் வந்துட்டு பூகோல் அந்த ஜாகிரபிக்கான சபக்னு லெசனை வந்துட்டு சீக்னே லேர்ன் கற்றுக்கிறதுக்கு பைட் ஜானா உட்கார்றதுக்கு படா ஃபால்ஸ் அதாவது உட்கார வேண்டி இருந்துச்சு மன்ஹிமன் மனசுக்குள்ளேயே வந்துட்டு வகு உஸ் மிஷின் அத்தியாபக்கம் मग அவள் வந்துட்டு உஸ் அந்த மிஷின் அத்தியாபக் அந்த மிஷினால் ஆனால் அந்த அத்தியாபக் டீச்சர் வந்துட்டு கோஸ்தி ரகிதி கோஸ்னா ஸ்கோல்டுன்னு சொல்லுவோம்ல கர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா சாபம் ஓடுறது மாதிரி அவங்க திட்டுறாங்களாம்மா மனசுக்குள்ளேயே तभी रोहित ने कुम्मी के सोच की सिलसिला को तोड़ा तभी நான் அப்போ என்ன பண்ணுறாங்க ரோஹித் கும்மியோட சோச்சனை திங்க் அவங்க கனவு கண்டு பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சோச்சனை திங்கை வந்துட்டு சில்சிலை கண்டினியூஸ் செயின் அந்த கனவுங்கிற செயின் வந்து என்ன பண்ணாங்க தோடானா பிரேக் உடச்சிட்டாங்க போலாம் சொல்கிறாங்களா என்ன அப்படின்னு हाँ तब अध्यापक तो होती थी परंतु मिशन नहीं स्त्री और पुरुष होते हैं हाँ எஸ் ஆமாம் தப்புனா அப்போ வந்துட்டு அத்தியாபக் தான் அத்தியாபக்னா டீச்சர் வந்துட்டு ஹோத்தே இருந்தாங்க டீச்சரனோ இருந்தாங்க பரந்து பட் ஆனால் மிஷின் கிடையாது ஸ்திரீ அவர் புருஷ் ஹோத்தே ஸ்திரீயோ புருஷம் ஸ்திரீனா பெண்ணு அதே மாதிரி புருஷ்னா பையன் அர்த்தம் அதாவது ஜென்ஸும் லேடிஸும் வந்து ஹோத்தே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க क्या कहा कहीं कोई स्त्री या पुरुष इतनी सारे विषयों हमें सिखा सकते हैं क्या कहा क्या वाट என்ன கஹானா என்ன சொல்கிற நீனு கஹினா சம்வர் எங்கேயாவது வந்துட்டு கோயி ஸ்திரீ யா புருஷ் ஏதோ கோயின்னு ஏதோ ஒரு ஸ்திரீ பொண்ணோ இல்லை புருஷ் பையனோ வந்து இத்தனை சாரி விஷயம் இவ்வளவு சாரினா ஆல் இவ்வளோ நிறைய விஷயம் சப்ஜெக்டை வந்துட்டு ஹமே நமக்கு சிக்கா சக்தே சிக்கானா டீச்னு அர்த்தம் சக்தினா கேன் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க क्यों वाई नाट अर्थ ஏன் அப்படி இல்லை वह बच्चों को सारे विषय समझाते थे गृह कार्य देते थे और प्रश्न पूछते थे அவங்க வந்துட்டு பச்சோன்னா அந்த குழந்தைங்களுடைய சார்னா எல்லா விஷய சப்ஜெக்ட்டுக்குமே சமஜாத்தை புரிய வச்சுருந்துருக்காங்க கிரகக்காரிய கிரகக்கான ஹோம்ஒர்க்னு அர்த்தம் தேத்தேன்னா கொடுத்துருக்காங்க அவர் நான் மற்றும் பிரஷன் பிரஷனா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பூச்சுனா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க अध्यापक बच्चों के घर नहीं जाते थे बल्कि बच्चे एक विशेष भवन में जाते थे जिसे स्कूल कहते हैं அத்தியாபக் என்ன பண்ணாங்க டீச்சர் என்ன பண்ணாங்க பச்சோங்கே குழந்தைங்களுடைய வீட்டுக்கு வந்து நகி ஜாத்தேனா போகிறது நகி ஜாத்தேனா போகலை டீச்சர்ஸ் என்னமோ வீட்டுக்கு போகலை பல்கினா பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க பச்சுன்னா அந்த குழந்தைங்கள என்ன பண்ணி விசேஷ் பவன் விசேஷனா ஸ்பெஷலான ஒரு பவனா பில்டிங் அர்த்தம் ஒரு ஸ்பெஷலான பில்டிங்க்கு ஜாத்தேனா போயிருக்காங்க அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ககுத்தேனா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ओके नेक्स्ट टाइम कुम्मी का अगला प्रश्न था तो क्या सब बच्चे एक समय में एक जैसे ही चीज़ें सीखते थे कुम्मी का अगला नेक्स्ट अर्थம் कुम्मी का नेक्स्ट प्रश्न क्वेश्चन வந்திருக்கான் என்ன அப்படின்னா தோண தென் அப்படி இருந்துச்சுன்னா क्या वाट என்ன சபு பச்சைனா சைல்டு இல்லையா சபுனா எல்லா குழந்தைங்களுமே ஏக்னா ஒரு சமயம் டைம் ஒரே டைமில் ஏக் ஜெய்சே லைக் தட் ஒரே மாதிரியான சீஸ்னா திங்ஸ் தான் வந்துட்டு சீக்தே லேர்ன் கற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க हाँ ना यस आमा एक आयु के बच्चे एक साथ बैठते थे हाँ ना यस आमा एक ஆயுனா ஏஜ்னு அர்த்தம் ஒரே ஏஜில் உள்ள பச்சை அந்த குழந்தைங்க ஏக் சாத்னா வித்துன்னு அர்த்தம் ஒன்றா வந்துட்டு பைத்தேனா சிட்னு அர்த்தம் ஒரு வயசில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்துருப்பாங்கிறத சொல்லியிருக்காங்க लेकिन माँ कहते हैं कि मिशन अध्यापक हर बच्चे की समझ के अनुसार पढ़ाता है
फिर पुराने जमाने में यह कैसे संभव होता था लेकिन பட் ஆனால் மா கஹத்தி ஹே மானா அம்மா வந்துட்டு கஹத்தி கஹத்தினா டெல்னட் அம்மா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா कि मिशन अध्यापक அந்த மிஷன் டீச்சர் இருக்காங்களே அவங்க வந்துட்டு ஹர் பச்சேக்கே ஹர்னா ஒவ்வொரு பச்சைனா சைல்டு ஒரு குழந்தைங்களோடையும் சமஜ்கே அனுசார் சமஜ்னா புரிஞ்சுக்கிற திறனுக்கு அனுசார் அக்கார்டிங் டு புரிஞ்சுக்கிற திறனுக்கு மாதிரி படாத்தா சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து படுத்தா அப்படின்னா படிக்கிறது, படாத்தா சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறதுன்னு அர்த்தம், ஆப்போசிட்டாக வரும். फिर पुराने ज़मानों में यज्ञ कैसे संभव होता है फिर आफ्टर அதுக்கப்புறம் புராண ஜமானமே புராண ஓல்டுன்னு அர்த்தம் பழைய ஜமான செஞ்சுரிஸா அதாவது பழைய காலகட்டத்தில் வந்து யக்னு இது கைசேனா எப்படி வந்து சம்பவம்னா பாசிபிள்னு அர்த்தம் ஓத்தாத்தா இருந்திருக்கும் எப்படி அது பாசிபிளாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन பண்ணுறாங்க. तब वे लोग इस प्रकार नहीं करते थे रखने दे तुम्हारी इच्छा नहीं है तो मैं वह पुस्तक तुम्हें नहीं दूंगा. तबना தென் அப்புறம் வே லோக் வே லோக்னா தே பீப்புள்னு அர்த்தம். அவங்க வேணா தே லோக்னா பீப்புள். அவங்க வந்துட்டு இஸ் பிரகார் நகி கர்த்தே தே இஸ் பிரகார் அதே பிரகாரம் டைப் இந்த மாதிரி நகி கர்த்தேன்னா செய்யறது நகி கர்த்தேன்னா செய்யலை. அவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க. ரக்னே ரக்னா விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லுவோம். ரக்னேனா இருக்கிறது, தோனா லெட் இட் கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது இருக்கட்டும். தும்ஹாரே இச்சா நகி தும்ஹாரே உனக்கு வந்துட்டு இச்சானா ஆசை வந்துட்டு நகினா இல்லை அப்படின்னா தோனா தென் அப்படி தென்னா ஆஃப்டர் மே வகு புஸ்தகம் அந்த புக்கை என்ன பண்ணுற தும்கே உனக்கு வந்து நகி தூங்க அதுவும்னா கிவ்னு அர்த்தம். நகி தூங்கன்னா உனக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. கும்மி ஜட் போலி கும்மி என்ன பண்ண ஜட்னா சடனாக குயிக்காக வந்துட்டு போலி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நகி மே உசே பட்னா சாகுங்கி கி தப் ஸ்கூல் கைசே ஹோத்தே நகி இல்லை மேனா நான் வந்துட்டு உசேனா அதை வந்துட்டு பட்னா படிக்கிறதுக்கு சாகுனா வாண்ட் நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கீனா அதாவது எதுக்கு அப்படின்னா தப்புன்னு அப்போ வந்துட்டு ஸ்கூல்ஸ் வந்துட்டு கைசேனா எப்படி வந்துட்டு ஹோத்தே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கித்தனை அஜீப் பாத்தே ஜானேக்கோ மிலேகே கித்தனை ஹவு மெனி எவ்வளவு அஜீப்னா டிஃப்ரெண்டானு சொல்லுவாங்களே, யூனிக் வித்தியாசமான பார்த்தேன்னா விஷயங்கள் ஜானே தெரிஞ்சுக்கிறதுக்கு மிலேகேன்னா கிடைக்கிறது, எவ்வளோ தெரிஞ்சுக்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இத்திரையுமே அந்தர்சே மாக்கி ஆவாஸ் சுன்கர் கும்மி போலி இத்திரையுமே இவ்வளோ நடந்துட்டு இருக்கும் போது அந்தர்சே அந்த இன்சைட் உள்ளே இருந்து மாக்கி ஆவாஸ்னா வாய்ஸ் அர்த்தம். அம்மாவுடைய சவுண்டை சுன்கர்னா ஹியர் கேட்டுட்டு கும்மி வந்து போலின்னு சொல்கிறாங்க. அம்மா கூப்பிட்டதை கேட்டு சொல்கிறாங்க. லகுத்தா ஹை சபக்குக்கா சமை ஹோகையா ஹை லகுத்தா ஃபீல்ஸ் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சபக்னா லெசன்கான அந்த டைம் வந்துட்டு ஹோகையா ஹோனா ஹேப்பன் அர்த்தம் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹித் भी उठा और अपने घर की ओर चला गया. ரோஹித்தும் கூட உட்டானா அரைஸ் எழுந்துக்கிறாங்க. அவர் நான் மற்றும் अपने घर की ओर अपने தன்னுடைய கர்னா ஹவுஸ் இருக்கக்கூடிய ஓர்னா சைடு வந்துட்டு சலான்னு போயிடுறாங்க. கும்மி अपने घर की ओर चली गई கும்மி என்ன பண்ணுறாங்க अपने கர்னா ஹவுஸ் இருக்கக்கூடிய ஒரு சைடில் வந்துட்டு चली போயிடுறாங்க. அந்தர் மிஷின் ஆகே கா சபக் தேனேக்கோ தயார் தி அந்தர் இன்சை உள்ளே வந்துட்டு மிஷின் என்ன பண்ணுது ஆகேன்னு நெக்ஸ்ட் அர்த்தம் அடுத்த லெசன் சபக்னா லெசன் அர்த்தம். லெசன்னா தேனோன்னு கொடுக்கறதுக்கு தயாராக ரெடியாக இருக்குது. மிஷின் சே ஆவாஸ் ஆணி ஆரம் ஹோகி மிஷின்லேருந்து ஆவாஸ்னா வாய்ஸ் வந்து ஆணி வரதுக்கு ஆரம் ஹோகி ஆரம்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. आज सबसे पहले तुमके गणित सीखना है. ஆஜ்னா டுடே சப்ஸே எல்லாத்தை விட பகலே ஃபஸ்ட்டு வந்துட்டு தும்கே உங்களுக்கு என்ன பண்ணணும் கணித்னா மேக்ஸ் சீக்னா லேர்னிங் என்பது ஃபஸ்ட்டு மேக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் சொல்லுது. கல்கா ஹோம்ஒர்க் சேது மே டாலோ கல்னு எஸ்டர்டேன்னு அர்த்தம். நேற்றுக்குள்ள ஹோம்ஒர்க் வந்து சேதுனா ஒரு ஹோல் இருக்குது, ஒரு ஓட்டை இருக்குது, அதில் வந்துட்டு மே டாலோன்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கும்மினே வைசேகி கியா கும்மி என்ன பண்ணுறாங்க வைசே லைக் தட் அதே மாதிரி கியானா சொல்லிட்டு செய்கிறாங்க. वह सोच रही थी कि कितने अच्छे होते होंगे वे पुराने स्कूल जहाँ एक ही आयु के सारे बच्चे हंसते खेलते कूदते स्कूल जाता होंगे. வகுனா அவங்க வந்து சோச் ரகி சோச்சா திங்க் பண்ணுறாங்களா சோச் ரகினா திங்கிங்னு அர்த்தம். ரகி வந்துச்சுன்னா ஐஎன்ஜி ஃபார்ம். என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா கித்தனை அச்சே கித்தனை எவ்வளவோ அச்சுனா குட் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஹோத்தினா இருக்கிறது, ஹோகேனா மேபி எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கலாம். வேணா அவங்க புராணே ஓல்டு ஸ்கூல் வந்துட்டு ஜஹான் தக்க ஹி ஆயு ஜஹான்னா வேர் எங்கே அப்படின்னா ஏகி ஆயு ஏக்னா ஒரே ஒரு ஆயுனா ஏஜ் ஒரே ஏஜ் உள்ள
சாரே பச்சே, பச்சைனா குழந்தைங்களே, சாரே பச்சைனா எல்லா குழந்தைங்களும், ஹஸ்தே கேல்தே, ஹஸ்னா சிரிக்கிறது, கேல்தேனா விளையாடுறது, குதித்தேனா ஜம்ப் பண்ணுறது, அதாவது சிரித்து குதித்து விளையாண்டுக்கிட்டு வந்துட்டு ஸ்கூல் ஜாத்தா, ஸ்கூலுக்கு வந்து ஜாத்தே, ஜாத்தேனா போயிருப்பாங்க, ஓகேனா மேபி எப்படி போயிருந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்னே வாலே புருஷோ ஸ்திரீ ஹோத்தே ஓகே அவர் படானே, படானா படிக்க வைக்கிறவங்க, பட்னானா படிக்கிறது, படானா டீச் பண்ணுறது, சொல்லி கொடுக்குறவங்க வந்துட்டு புருஷோ ஸ்திரீ, மேனாகவும் ஸ்திரீ உமனாகவும் வந்துட்டு ஹோத்தே இருந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. इतने में मिशन से स्वर आना आरंभ हो गया था और पर्दे पर चलते हुए अक्षर एन अंक आने शुरू हो गए थे. இத்தனையுமே இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கும்போது மிஷின்லேருந்து அந்த மிஷின்லேருந்து ஸ்வர் ஆனா ஓகையா, ஸ்வர்னா வாய்ஸ் வந்துட்டு ஆனா வரதுக்கு ஆரம்னா ஸ்டார்ட்னு அர்த்தம், ஓகேன்னா ஆரம்பிச்சிருச்சு. அவர்னா மற்றும் பர்துனா ஸ்க்ரீனில் சல்தே ஹுயே அக்ஷர், சல்தேனா போயிட்டே இருக்கக்கூடிய அந்த அக்ஷர் எழுத்துக்களும் ஏன் வேணும் அதோட சேர்த்து அங்க்னு நம்பரும், ஏன்னா மேக்ஸ் கற்றுக்குறாங்க இல்லையா, ஸோ நம்பரும் ஆணை வரதுக்கு ஷுரு ஹோகையத்தே, ஷுருன்னா ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சாமா. और மற்றும் कुम्मी सोच रही थी कि तब स्कूल जाने में कितना आनंद आता होगा, कितने खुश रगते होगा सारे बच्चे. கும்மி வந்துட்டு சோச் ரகிது, சோச் திங்க் யோசிக்கிறாங்களே என்ன அப்படின்னா கி தப்புனா அப்போ வந்துட்டு ஸ்கூல் ஜானேமே, ஸ்கூலுக்கு வந்து ஜானா போகிறதுல கித்தனா எவ்வளவோ ஆனதுன்னா ஹாப்பி, எவ்வளோ சந்தோஷம், ஆத்தானா வர்றது, எவ்வளோ சந்தோஷம் வந்துருந்துருக்கும், ஹோகனா மேபி எவ்வளோ வந்துருந்துருக்கலாம், கித்தனை குஷ் ரகேத்தே, கித்தனை எவ்வளவோ குஷ்னா ஹாப்பி சந்தோஷமாக, ரகத்தை இருந்திருப்பாங்க, மேபி இருந்திருக்கலாம், சாரே பச்சே, சார்னா எல்லா பச்சேனா குழந்தைங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது யார் இந்த லெசன் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஐசக் அசிமோவ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இந்த லெசன் நமக்கு அந்த கொரோனா டைமை ஞாபகப்படுத்தினாலும் சரி, இந்த நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.